ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது சவுல், சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். சவுல் இஸ்ரவேலில் ராஜாவாய் இருந்த நாட்களில் ஒருமுறை பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணும்படி திரளான இராணுவ வீரர்களோடும் ஏராளம் ஜனங்களோடும் கூடி வந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் மக்கள் தங்களுக்கு மிகுந்த இக்கட்டு உண்டானது என்று அறிந்து கெபிகளிலும் முட்காடுகளிலும் கண்மலைகளிலும் குகைகளிலும் ஒளித்து கொண்டார்கள். ஒரு கூட்டம் ஜனங்கள் வேறு வழி இல்லாமல் பயந்து கொண்டு சவுலுக்கு பின் சென்றார்கள். இந்த நிலையில் சாமுவேல் தீர்க்கதரிசியை அழைத்து அனுப்பினார்கள். அவர் 1 வாரத்திற்குள் வந்து விடுவதாக சொல்லி அனுப்பினார். ஆகவே சவுல் சாமுவேலுடைய வருகைக்காக 7 நாள் மட்டும் காத்திருந்தான். ஆனால் கடைசி நேரம் வரைக்கும் சாமுவேல் வரவில்லை. ஜனங்களும் சவுலை விட்டு கலைந்து போய்க் கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சவுல் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவரே பலிகளை செலுத்தினார். சவுல் பலியிட்டு முடிகிற போது சாமுவேல் வந்தார். வேத பிரமாணத்தின்படி பலி செலுத்துதல் ஆசாரியனுக்குரியது. சாமுவேல் காலதாமதம் பண்ணவில்லை. குறித்த நாளில் சரியாகத்தான் வந்திருந்தார். ஆனால் சவுல் கடைசி நேரத்தில் பொறுமை இழந்து இந்த மிகப்பெரிய தவறுக்கு ஆளாகிவிட்டான். நம்முடைய வாழ்க்கையிலையும் ஜெபத்திற்கு பதில் வருவதற்கோ அல்லது கர்த்தருக்கு காத்திருந்து நாம் ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டியதற்குரிய கால வரையறை மிகவும் குறுகினதாக இருக்கும் போதோ அல்லது தீர்க்க தரிசனங்களோ நிறைவேறுகிறதற்கு சற்று காலதாமதம் ஆகின்ற போதோ நாம் சுயமான முடிவுகளை செய்வோமானால் நமக்கு அது பேராபத்தாக முடிந்துவிடும். நம்முடைய எதிர்காலமும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிக்கு உள்ளாகிவிடும். ஆகவே நம்முடைய காத்திருக்குதல்களில் கடைசி நேரத்தில் பொறுமை இழந்து தவறு இழைத்து விடாதபடிக்கு நீடிய பொறுமையோடு கர்த்தருக்கு எதிர்பார்த்திருக்கக்கூடிய நல்ல மனப்பக்குவத்தை தேவன் நமக்கு தந்தருளும்படி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கடைசி நேர வெற்றியை நாமே சுதந்திரித்துக் கொள்வோம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். சவுல் கடைசி நேரத்தில் பொறுமை இழந்து மிகப்பெரிய தவறு இழைத்தது போல நாங்கள் உமக்கு காத்திருக்கிறதுனாலோ நன்மை வரும், நீதி கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருக்குதலிலேயோ பொறுமை இழந்து தவறிழைத்து விடாதபடி நீடிய பொறுமை எங்களுக்கு தந்தரல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.